வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக திரை விமர்சனம் பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திரை விமர்சனம் பகுதியில் நாம பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா புஷ்பா 2 தி ரூல்ஸ். இந்த படம் பாகம் 1 வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த வெற்றியை தொடர்ந்து இந்த 2ஆம் பாகத்தை சுகுமார் அவர்கள் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி இருக்கிறார்கள். இந்த படம் முதல் பாகத்துல விட்ட ஒரு சில விஷயங்களை இந்த படத்துல நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. அப்படி என்னென்ன நிறைவு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் பாகத்துல ஆந்திர மாநிலத்துல மட்டுமே செம்மர கடத்தல் தொழிலை செஞ்சிட்டு இருக்கிற புஷ்பாங்கிற ஒரு கதாபாத்திரம் இந்த 2ஆம் பாகத்துல உலக அளவுல செம்மர கடத்தல்ல பெரிய அளவுல வளர்றாரு. முதல் பாகத்துல அவருடைய குடும்பத்துல அவரை அவர் பிள்ளையா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுடைய பப்பாட்டி மகன் சொல்லி இவரை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இந்த 2ஆம் பாகத்துல அந்த குடும்பத்தோட அவர் இணைஞ்சிடுறாரு. இந்த 2 விஷயங்களும் இந்த 2ஆம் பாகத்துல கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2ஆம் பாகத்துல முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புஷ்பாங்கிறவர் ஒரு பெரிய கோட்டீஸ்வரராக இருக்காரு. பல நாடுகள்ல செம்மர கடத்தல் பண்றாரு. ஜப்பானுக்கெல்லாம் நிறைய செம்மர கடத்தல் பண்ணுவாரு. அங்க போயிட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சுவாரு. பெரிய கோட்டீஸ்வரராக இருக்கக்கூடிய புஷ்பாவுடைய மனைவி அவர் சிஎம் மீட்டிங் கிளம்புறாரு. சிஎம் பாக்குறதுக்கு கிளம்புறாரு புஷ்பா. அப்போ அவருடைய மனைவி சொல்றாங்க, சிஎம் கூட நின்று பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துருக்கு. எதுக்குமா அப்படின்னு, நம்ம வீட்டுல ஹால்ல மாட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அங்க போனா அந்த சிஎம் பக்கத்துலயே சேர்க்க மாட்டார். சிஎம் அவருக்கு சால்ல போட்டு மாலை போடலாம் நினைக்கும் போது, அதெல்லாம் ஒன்றும் போடாத, நீ என்னதான் கோட்டீஸ்வரனா இருந்தாலும் எவ்வளவுதான் பணம் எனக்கு கொடுத்திருந்தாலும் கட்சி வளர்ச்சி கொடுத்திருந்தாலும் நீ ஒரு கடத்தல்காரன், உன் கூட நான் நின்று போட்டோ எடுத்துக்கிட்டோம்னா ஏன் இமேஜ் என்ன வருது அப்படின்னு சிஎம் சொல்றாரு. அதுல அவனுக்கு இந்த ஈகோ கிளம்பி மன உளைச்சல் அதிகமாயிடும். நம்மளை இவ்வளவு கேவலமா பேசிட்டானு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவர் கூட வர ஒரு எம்எல்ஏ, அவர் மந்திரி போஸ்டிங் கேட்கறதுக்காக வந்திருப்பாரு. அந்த எம்எல்ஏ கூப்பிட்டு இப்படி சொல்றாரு, ஒரு கடத்தல்காரனோட நின்று போட்டோ எடுக்க மாட்டாரு, நீ மந்திரி ஆயிட்டுனா அப்படிதான் சொல்லுவியா அப்படின்னு. நான் ஏன் சொல்ல போறேன், நீ என் தம்பி மாதிரி, உன் கூட நான் எப்போ வேணாலும் போட்டோ எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப நீ முதலமைச்சராயிரு அப்படின்னு. என்ன சொல்ற அப்படின்னு, அதுக்குண்டான எல்லா ஏற்பாடையும் பண்ணு, அதுக்குண்டான பணத்தை நான் தரேன் அப்படின்னு. அதே மாதிரி அவர் பொண்டாட்டிகிட்ட சொன்ன மாதிரியே இந்த சிஎம் தூக்கிட்டு அவரை சிஎம் ஆக்குவாங்க. அவரோட எடுத்த போட்டோவை வச்சு வீட்டுல இது பண்ணுவாங்க. அவருடைய செல்வாக்கை காமிக்கிறதுக்காக இப்படி ஒரு சம்பவத்தை காட்டுவாங்க. அதே மாதிரி அடுத்த ஸ்டெப் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா, இவர் இந்த கடத்தல் தொழில உலக அளவுல வளர்ந்துட்டா இருந்தாலும் மாநில அளவுல அவரை எடுத்துக்கிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் பகத் பாசில், அவரை திரும்ப அந்த வேர்ல்டு லெவலில் அந்த பிசினஸ் பண்ண விடாம தடுக்கணும்னு முயற்சி பண்றாரு. அரசாங்கம் அந்த ஒரு எல்லைக்கோட்டோட இவரை தடுத்துறதுனால, அதை தாண்டி ஒரு பிசினஸ் பண்றதுனால அவருடைய பிசினஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்தாலும் அவர் கடத்தின பொருளை ஒரு பெரிய லம்பா, ஒரு பெரிய பொருள், அதாவது இந்த செம்மரக்கட்டையில ஒரு 1000 கோடிக்கு மதிப்புள்ள செம்மரக்கட்டைகளை இவர் மடக்கிட்டு தான் ஒரு பேட்டி கொடுத்துருவாரு. ஆக்சுவலா பார்த்தா அதெல்லாம் டூப்ளிகேட் பொருளுங்க. அதனால இவ்வளவு பெரிய ஆளை நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு அந்த போலீஸ் என்ன பண்றாரு, தன்னை தானே எரிச்சுக்கிட்டு செத்து போயிடல. எதிரிகள் பிசினஸ்லயும் இல்லை, வீட்டுல அவர் நினைச்சு நடக்குது. அவர் என்ன நினைக்கிறாரோ அது அப்படியே நடக்கும். அப்போ அவர் குடும்பத்தோட சேர்றதுக்கு ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. அவருடைய அண்ணன் பொண்ணு ஒரு பெரிய ரவுடிங்கிட்ட ஒரு காப்பாத்தினா அந்த குடும்பத்தோட ஜாயிண்ட் ஆகுறாரு. இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் படத்துல புகுத்தி எல்லாத்தையும் சரியான ஒரு கோணத்துல கொண்டு போய் கிளைமேக்ஸ்ல படத்தை முடிச்சிருப்பாங்க. அருமையா பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பிரம்மாண்டங்கள் அதிகமா இருக்கு. காட்சி அமைப்புகள் அனைத்தையும் ரொம்ப யோசிச்சு பெரிய லெவலில் வச்சிருக்காங்க. ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் ஏகப்பட்ட வேலை, அருமையா ஸ்டண்ட்ஸ் எல்லாம், ஒவ்வொரு ஸ்டண்ட்டும் அவ்வளவு பிரமாதமா பண்ணி வச்சிருக்காரு. நடனங்களும் அப்படியே அமைஞ்சிருக்குது. அல்லு அர்ஜுன், ராஷிகா மந்தனா இவங்க 2 பேரும் படத்துல பிரமாதமா பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரே ஒரு டான்ஸுக்கு மட்டும் ஸ்ரீலீலா ஆடி இருக்காங்க. அவங்க ஆட்டமும் சிறப்பா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஜெகபதி பாபு, அவர் ஒரு பெரிய கேரக்டர்ல வர்றாரு. அப்புறம் சலீம், அவர் ஒரு கேரக்டர்ல வர்றாரு. சுனில் ஒரு கேரக்டர்ல வர்றாரு. இப்படி நிறைய நடிகர்கள் படத்துல இருக்கிறாங்க. ஒரே ஒரு டான்ஸுக்கு ஸ்ரீலீலா ஆடி இருக்கிறாங்க. படமும் நன்றாக வந்திருக்கிறது. சுகுமார் அவர்கள் அற்புதமா படத்தை உருவாக்கி இருக்கிறாரு. படம்
பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, அந்த அளவுக்கு படத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. தேவி ஸ்ரீ பிரசாத் அருமையான முறையில இசையமைச்சிருக்காரு இந்த படத்துக்கு. பாடல்களும் சிறப்பா வந்திருக்குது. தெலுங்கு ரசிகர்கள் இதில் ரொம்ப ஆர்வமா ரசிப்பாங்க. அவர்களுக்காகவே எடுக்கப்பட்ட படம் இல்லையா, இருந்தாலும் பன்மொழிகள் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குது. தெலுங்குல அவருடைய ரசிகருடைய ஆர்வத்தை பூரா அவர் பூர்த்தி செஞ்சிருக்கிறாரு. தமிழ் ரசிகர்களும் இந்த படத்தை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்குத்தான் படமும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே புஷ்பா 2 தி ரூல்ஸ் என்ற இந்த திரைப்படம் ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களோடு அமைந்திருக்கின்றது. எல்லோரும் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக உருவாகி இருக்கிறது. இந்த படத்தை அனைவரும் திரையரங்கிற்கு சென்று பார்த்து இதை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.